உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்றுகளை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். அனைத்து உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து உலக நார்வல் நிகழ்ச்சியில் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். முதலில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக பார்ப்போம். அதுதான் இப்பொழுது பேசுபொருளாக இருக்கின்றது. திறந்திருந்தார்கள், மூடினார்கள், திருப்பி மூடிவிட்டார்கள். ஈரான் தொடர்ந்து கூறுகின்றது ஹோர்முஸ் நீரிணையை மூடி வைத்திருப்பதாக. தற்பொழுது உள்ள நிலைமை என்ன என்றதை கூறுவீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஹோர்முஸ் நீரிணை இப்போது, அதாவது நேற்று சில மணி நேரங்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு இப்போது முற்றுமுழுதாக மூடப்பட்டிருக்கின்றது. 2 மில்லியன் பரல்களை கொண்டு சென்ற இந்தியாவின் கப்பல்கள் தாக்கப்பட்டன. அவை திரும்பி சென்ற பிற்பாடு அந்த நீரிணையினூடாக எந்த போக்குவரத்தும் இடம்பெறவில்லை என்று கூறப்படுகிறது. டோட்டல் விக்டரி என்று, அதாவது முற்றான வெற்றி என்று கடந்த வெள்ளிக்கிழமை ட்ரம்ப் அறிவித்த பிற்பாடு சனிக்கிழமை ஹோர்முஸ் மீண்டும் மூடப்பட்டிருக்கிறது. அதாவது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லி இருக்கிறது, அமெரிக்கா அந்த பகுதியில் கன்னிவெடிகளை அகற்றுவதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாகவும், அதற்காக ஜப்பானில் இருந்து கன்னிவெடி அகற்றும் கப்பல்கள் கொண்டு வரப்பட்டதாகும். ஆனால் ஈரான் நாடாளுமன்ற பேச்சாளர் கலிபாப் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், அமெரிக்காவின் ஒரு கன்னிவெடியை அகற்றும் கப்பல் இந்த போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி ஹோர்முஸுக்குள் நுழைய முற்பட்டதாகவும், அப்போது தாங்கள் அந்த கப்பலுடன் ரேடியோவில் தொடர்பு கொண்டு எச்சரிக்கை விடுத்ததாகவும், அதைத் தொடர்ந்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், தங்களுக்கு ஒரு 15 நிமிடம் நேரம் தர சொல்லி கேட்டுவிட்டு அந்த 15 நிமிடத்துக்குள் அங்கிருந்து சென்று விட்டார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக இந்த 40 நாடுகள், உங்களுக்கு தெரியும், பிரித்தானியா, பிரான்ஸ் தலைமையில 40 நாடுகள் கூடியிருந்தாலும் அவர்களாலும் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபட முடியவில்லை. அது அப்படியே தான் இருக்கிறது. உலகத்தின் பொருளாதாரமும் அப்படியே மந்த நிலையை தான் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ஊடகங்கள் சொல்லி இருக்கின்றன, இந்த ஹோர்முஸ் நீரிணையில் முற்றுகைக்கு அமெரிக்க கடற்படை ஒரு முற்றுகையை அல்லது தரையிறக்கத்தையோ அல்லது நடவடிக்கையோ ஏற்படுத்தினால் அது பெரும் குழப்பத்தை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. 21 மைல் நீளமான அந்த குறுகிய நெருக்கடியான பாதையில் விமானம் தாங்கி கப்பல்கள் மிக இலகுவாக தாக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. அதே சமயம் அதற்கு பதிலாக கடற்படையினர் ஆர்லே பாக் அழிப்பு கப்பல்கள், அதாவது அது டிஸ்ட்ரோயர் கப்பல்கள் குழுக்களை நிலைநிறுத்தலாம் என்று சொல்லியும், ஒன்று வடக்கு ஈரானிய கடற்கரையை ஒட்டியும் மற்றொன்று மத்திய கால்வாயின் மற்றும் ஒரு காப்பு கப்பல் பாய்வதற்கு தயாராகவும் நிறுத்தலாம் என்று சொல்லியும், நீருக்கடியில் சத்தமின்றி வெர்ஜீனியா வகை நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் மார்க் 48 ரக டோபிட்டோக்களுடன் ஆழத்தில் பதுங்கி இருந்து எந்த ஒரு ஈரானிய ஹிலோ ரக நீர்மூழ்கி கப்பல்களையும் அல்லது கன்னிவெடிகளை புதைக்கும் கப்பல்களையும் வேட்டையாடலாம் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் ஈரான் இதற்கு எவ்வாறு பதிலளிக்கும் என்பதில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மிதக்கும் கடற்படை கன்னிவெடிகளை அதிவேக படகுகள், விசைப்படகுகள் மூலம் அவர்கள் அதை புதைக்கலாம் என்று சொல்லியும், அதிவேக விரைவு படகுகள் தாக்குதலை மேற்கொள்ளலாம் என்று சொல்லியும், கடலோர கரைகளில் இருக்கின்ற ஏவுகணைகள் கப்பல்களை தாக்கலாம் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். கன்னிவெடிகளை அகற்றும் பணியானது ட்ரோன்கள் மற்றும் துடைப்பான்கள் மற்றும் நைட் ஃபிஷ் ரோபோ நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி இந்த LCS என்ற கப்பல்கள் ஊடாக அமெரிக்கா அகற்ற முற்படலாம் என்று சொல்லியும், ஆனால் அவ்வாறு அகற்ற முற்பட்டால் இந்த படகு, அதாவது ஸ்பீட் போட் என்று சொல்றது, நேற்று உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் கப்பல்களை மீது தாக்குதல் நடத்தியது அந்த சிறிய வகை விசைப்படகுகள், 50 கலிபர் அல்லது கனன் ரக 20mm 23mm கனன் ரக துப்பாக்கிகளுடன் வருகின்ற அந்த படகுகள், சில படகுகளில் ஏவுகணைகளும் பொருத்தப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அந்த படகுகளை எதிர்கொள்வது எப்படி என்ற நிலையில் இப்போது அப்பாச்சி ரக உலங்கு வானூர்திகளால்
30 மில்லிமீட்டர் துப்பாக்கிகளை சரமாரியாக சுடுவதன் மூலம் ஒரு 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 இந்த படகுகளை முறியடிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் இது ஒரு விரைவான வெற்றியாக இருக்காது என்றும், 2ஆம் உலகப் போருக்கு பிறகு நடைபெறும் மிக சிக்கலான கொடூரமான கடற்படை நடவடிக்கையாக இருக்கும் என்றும் அந்த குறிப்பு தெரிவித்திருக்கின்றது. ஆனால் இங்கே அப்பாச்சி ரக ஹெலிகாப்டரை பயன்படுத்துவதும் கடினம். என்று சொன்னால் இப்போது சீனாவும் ரஷ்யாவும் பெருமளவான மேன்பேட்ஸ் எனப்படுகின்ற குறுந்தூர ஏவுகணைகளை பெருமளவில் வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஈரானுக்கு. அதை விட ஈரான் சொந்த தயாரிப்புகளும் இருக்கின்றன. அப்ப அந்த ஏவுகணை தாக்குதலுக்கு இந்த தாழ்வாக பறக்கும் விமானங்களை இவ்வளவு தூரம் நின்று பிடிக்கும் என்றதும் ஒரு பெரிய சிக்கல். அப்ப இந்த ஹார்முஸ் மூடப்பட்டிருக்கிற நிலையில் இருதரப்பையும் இரு பக்கமும் கருத்துக்கள் வருகிறது. ஒன்று டிப்ளமேட்டிக் சொல்யூஷன், ராஜதந்திர ரீதியாக பேச்சுக்கள் மூலமாக திறப்பது, அல்லது படைத்துறை ரீதியாக திறப்பது. இது படைத்துறை ரீதியாக திறந்தால் அதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் என்பதைத்தான் இப்போது நான் கூறியிருந்தேன். இந்த ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கின்ற என்று கூறும்பொழுது ஈரான் கூறுவது அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தைக்கான தேதி இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். அதனால் ஹார்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கின்றார்கள். இனி ஈரானுடைய சபாநாயகர் கூறியிருக்கின்றார், அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும், ஆனால் இரு நாடுகளுக்கு இடையில் அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதில் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதாக கூறியிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தை என்ன, சனி ஞாயிறு திங்கட்கிழமை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இதுவரையில் தேதி குறிக்கப்படவில்லை என்று சொன்னால் பேச்சுவார்த்தை நடக்கப் போவதில்லையா? என்ன நிலைமை என்று அறிகிறீர்கள்? இன்னும் 3 நாட்கள் இருக்கின்றன இந்த போர் நிறுத்தம் முடிவதற்கு, கிட்டத்தட்ட புதன்கிழமை. ஆனால் அதற்குள் இந்த போர் நிறுத்தத்தை ஒன்றில் நீடிக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஒரு நிரந்தரமான அமைதிக்கு அவர்கள் வர வேண்டும். ட்ரம்ப் கூறியிருந்தார் என்னென்று சொன்னால், தாங்கள் இந்த போர் நிறுத்தத்தை நீடிக்கப் போவதில்லை, ஏனென்று சொன்னால் தேவையில்லை, நாங்கள் போரை நிரந்தரமாக நிறுத்தலாம் என்றுதான் கூறியிருந்தார். ஆனால் அதற்கான திட்டங்கள் இருக்காண்டால் எந்த திட்டமும் இல்லை. திட்டம் என்று சொன்னால் ஒரு திட்டம் இதில் தேவையில்லை. ஈரான் கேட்பது அத்தனையும் நியாயமானதான் அவர்கள், இவர்களால் விட்டுக் கொடுக்க முடியாது ஒன்றுதான் பிரச்சனை. ஆனால் இதில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதிகள் கூறுவது ஒன்றுதான், இதில் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு தரப்பு மட்டும் வெற்றியை கொண்டாட முடியாது. இப்ப ட்ரம்பை பொறுத்தவரையில் டோட்டல் வெற்றி தனக்கு நிற்கிறது. இந்த பேச்சுக்களை மேலும் மேலும் சிக்கலாக்குகிறது. ஏனென்றால் அமெரிக்கா ஒன்றில் ஒத்துக்கொள்ள வேண்டும் தாங்கள் இதில் தோல்வியடைந்ததாக. இல்லை என்று சொன்னால் அவ்வாறு வெற்றியை கொண்டாடுவதை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் சொன்னது போல கலிபா இந்த அறிக்கை அதுதான், அவர் கூறுவது ஒன்றுதான். என்னென்று சொன்னால், இந்த பேச்சுவார்த்தை நடந்தாலும் தீர்வுக்கான திட்டத்தில் கிட்ட கூட இல்லை என்று சொல்லி, இப்ப 2 தரப்பும் தங்களுடைய வரைவுகளை கொடுத்திருந்தாலும் எதை எட்டப் போகிறார்கள் என்பது மிக முக்கியமானது. ட்ரம்பை பொறுத்தவரையில் எப்படியாவது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஒரே குறிக்கோளாக இருந்தது. எனவேதான் உடனடியாக ஈரான் 10 அம்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஒரு பிறகுதான் அதை போரை தந்திரமாக போரை நிறுத்திவிட்டு இப்போது இதை ஏற்கவில்லை என்ற ஒரு தொனியில் தாங்கள் ஒரு நிபந்தனையை கொண்டு வரலாம் என்றும், புதிதாக இந்த கடற்படை முற்றுகையை கொண்டு வந்து இந்த பேச்சுவார்த்தை இந்த குழப்பத்துக்கு காரணமாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். கடற்படை முற்றுகை எல்லாம் எதிர்பார்க்காதது ஒன்று. அது இந்த பேச்சுவார்த்தையை பயன்படுத்தி கொண்டு வந்தது. இந்த பேச்சுவார்த்தையை பயன்படுத்தி உள்ளுக்கு ஹார்முஸ் நீரிணைக்குள் தந்திரமாக செல்ல முற்பட்டதும் என்று சொல்லி ஏதோ ஒரு வகையில் இந்த போரை தந்திரமாகவாவது ஈரானை தோற்கடித்து விட வேண்டும் என்று அவர்கள் நிற்கும் போது பேச்சுவார்த்தை இப்ப நீங்கள் கூறியது போல, கலிபா கூறினது போல அது வெகு தூரத்தில் தான் இருக்கின்றது. பேராசிரியர் மராண்டிமா தான் கூறினார் என்னன்னு சொன்னால், தாங்கள் எந்த நேரமும் ஒரு தாக்குதலை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஈரானுடைய இந்த நிலைமையில் இருக்கின்ற நேரத்தில் தெற்கு லெபனானில் வெடிகுண்டு தாக்குதல் ஒன்றில் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சிலர் காயமடைந்திருப்பது தொடர்பாக கூறப்படுவது, குண்டுவெடிப்பு தொடர்பாக என்ன அறிந்தீர்கள் என்று கூறுவீர்களா? தெற்கு லெபனானில் நீங்கள் பார்க்கலாம், பொறிவடிகள், அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் தாங்கள் கைப்பற்றிய இடங்களை துப்புரவு செய்கின்ற பணியில் ஈடுபட்ட போது ஹிஸ்புல்லாக்கள் பொறிவடிகளை புதைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள்.
அந்த பொறிவடியில் சிக்கி ஒரு இராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் அதே நேரம் 9 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே சமயம் ஹிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் ஹிஸ்புல்லாக்கள் இந்த நாங்கள் நேற்று பேசிய அதே நிபந்தனைகளைத்தான் அவர்கள் இந்த தலைவர் நயீம் ஹுசேன் வந்து தெரிவித்திருக்கிறார். என்னென்று சொன்னால் ஆயுதக்களைவு என்பது இப்போதைக்கு நடைபெறாத ஒன்று. அதற்கு முன்னர் இவ்வளவு நிபந்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் எந்த விதமான ஆயுதக்களைவுக்கும் தாங்கள் ஒத்துப்போக மாட்டோம் ஒன்றும். அதே நேரம் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு தரப்பால் கொண்டு வரப்பட்டது. போர் நிறுத்தம் என்றால் இருதரப்பும் அதற்கு இணங்க வேண்டும். இது ஒன் சைடட் ஒரு தரப்பாக கொண்டு வரப்பட்ட போர் நிறுத்தத்தை எவ்வளவு தூரம் அது எஃபெக்டிவா இருக்கும் என்றதை தாங்கள் உறுதிப்படுத்த முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். நேற்று இஸ்ரேலும் ஆர்டிலரி தாக்குதலை நடத்தியிருந்தது. அதே நேரம் போர் நிறுத்தம் இடம்பெற்ற பிற்பாடு பிரான்சின் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை என்று படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பிரான்ஸ் படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். 3 பேர் காயமடைந்திருந்ததாக கூறப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் படையினரை பொறுத்தவரையில் ஓகே அங்க இருக்கிறார்கள், அவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக பகிரங்கமாகவே தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. இஸ்ரேல் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் அப்படி இருப்பதால் அவர்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் படை அங்கு இருப்பதான் ஒன்றுதான், இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். அமைதிப்படையினர் என்று சொன்னால் அவர்கள் கிட்டத்தட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் தகவல்களின் அடிப்படையிலே பல ஆயிரம் தடவைகள் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறி இருக்கின்றனர். பல ஆயிரம் தடவை அவர்கள் அவ்வளவத்தையும் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் என்ன பிரயோஜனம்? ஆவணப்படுத்தி வச்சுக்க, அவ்வளவுதான். இதான் இஸ்ரேல் அமெரிக்கா செய்கின்ற டூழியங்களை யாரும் ஒன்றுமே செய்ய முடியாது என்பது அடிக்கடி பலர் கூறுவதை கேட்டிருக்கேன். இந்த 2 போருக்குள்ளாக சில மாற்றம், அதாவது மேற்கத்திய நாடுகள், உங்களுக்கு தெரியும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளை எடுத்துக்கின்றால் பெரிய மாற்றம் என்று சொல்ல மாட்டேன், ஒரு சிறிய ஒரு மாற்றம். அதாவது கண்டனம் தெரிவிக்கிறார்கள். தெற்கில் லெபனானில் இருக்கின்ற மக்கள் மீதான தாக்குதல்கள், பிரிட்ஜ் பாலத்தை தாக்கிய தொடர்பாக கண்டனங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் 3 நாடுகள் இஸ்ரேலுடனான ஒத்துழைப்பு வழங்குவதை நிறுத்துமாறு கேட்டிருக்கிறார்கள். இதுதான் முதல் தடவையாக இஸ்ரேலுக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் இப்படி பேசுவதை நான் இதற்கு முன்னர் ஹமாஸோடு நடந்த போரின் பொழுது ஸ்பெயின், அயர்லாந்து, நோர்வே போன்ற நாடுகள் குரல் எழுப்பினார்கள். ஆனால் இதுதான் முதல் தடவையாக இந்த போரின் பொழுது குரல் எழுப்பி இருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தத்தை நிறுத்துவார்கள், அதுக்கு ஏனைய நாடுகள் ஆதரவு வழங்குமா? இப்போ மெல்ல மெல்ல குரல் கொடுக்கிறார்கள். அது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அதுவும் இந்த குரல் எப்போது வருகிறது என்று சொன்னால், ஈரான் இந்த உலகத்தின் பொருளாதாரத்தை முடக்கிய பிற்பாடுதான் இப்போது எல்லோரும் மெல்ல மெல்ல குரல் கொடுக்கிறார்கள். தங்கள் மக்களிட வயிற்றில் அடிக்கும் போதுதான் அவர்களுக்கு அந்த ஜனநாயகம் மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்ற பக்குவமும் வருவது போல் தெரிகிறது. நல்லதுதான், பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் ஸ்பெயின், ஸ்லோவாக்கியா, அயர்லாந்து போன்ற நாடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினை கேட்டிருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் என்று சொல்கின்ற அந்த உடன்படிக்கையை எந்த அதாவது பாதுகாப்பாக இருக்கலாம், அரசியல் ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், தொழில்நுட்பமாக இருக்கலாம், இவற்றில் இருதரப்புக்கும் இடையிலான உடன்பாட்டை நிறுத்துமாறு கேட்டிருக்கிறதாக கடேனா என்ற ஸ்பெயின் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. அது அங்க மட்டும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல மட்டுமல்ல, நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிலும் கூட இப்போது போராட்டங்கள் வெடித்திருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாவுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டிருந்தார்கள். அதாவது நெத்தனியாகு தங்கள் இஸ்ரேலிய சமூகத்தை உள்ளுக்கிருந்தே அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று இது தொடர்பாக அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் செய்தி தெரிவித்திருக்கின்றார். அதாவது பிரதமர் நெத்தனியாகு மற்றும் அவரது அரசாங்கத்துக்கு எதிராக சனிக்கிழமை இரவு டெல் அவிவ் பகுதியில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதாக பல ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஒருவரான ரஃபேல் நைனா என்றவர் நெத்தனியாகு தமது சமூகத்தை உள்ளிருந்தே அடித்துக் கொண்டிருக்கிறார் என்றும், அத்துடன் ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்காவுடனான இஸ்ரேலின் உறவுகளை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்றும்
ஒவ்வொரு வாரமும் இவ்வாறு இதை நிறுத்துவதற்காக தாங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த பேரணிக்கு தான் வந்து கொண்டிருப்பதாகவும் AFP செய்தி நிறுவனத்துக்கு தெரிவித்திருக்கிறார். அதே போல அக்டோபர் 7 அன்றும் அதற்கு பின்னரும் என்ன நடந்தது என்பதை இந்த அரசாங்கமும் அடுத்த அரசாங்கமும் விசாரிக்க வேண்டும் என்றும் இங்குள்ள மக்கள் கேட்கிறார்கள் என்றும் நாங்கள் அனைவரும் எங்களுக்கு பதில் தேவை என்று இந்த அரசாங்கத்திடம் கேட்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சமூக ஆவலரும் போராட்டக்காரருமான லீ ஹப்மேன் அஹித் என்றவர் கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், முதலாவதாக நமது பிரதமரால் நடத்தப்படும் முடிவில்லாத போரில் அக்டோபர் 7 அன்றும் அதற்கு பின்னரும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு ஆதரவு அளிக்கவே தான் இங்கு இந்த இரவு வந்துள்ளேன் என்று சொல்லியும், லெபனான் மற்றும் ஈரான் மீதான போர்களை தொடுத்ததில் இருந்து இஸ்ரேல் தவறுகள் செய்து விட்டது என்று சொல்லியும், நெத்தன்யாகு அதை இந்த நாட்டுக்கல்ல மாறாக சிறையிலிருந்து தப்பி ஓடுவதால் தனது சிறை தண்டனையிலிருந்து தப்பி ஓடுவதற்காக செய்கிறாரே தவிர எங்கள் நாட்டுக்காக அவர் ஒன்றையும் செய்யவில்லை என்று சொல்லியும், எமது சமூகத்தை அவர் உள்ளுக்கிருந்தே எமது சமூகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்துலக மட்டத்திலும் சரி, இஸ்ரேலுக்கு உள்ளேயும் சரி, தற்போதைய இஸ்ரேலிய அரசுக்கு எதிரான எதிர்ப்புகள் பலமடைந்து வருவதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதே நேரத்தில் அரசுகள் இப்ப பொருளாதாரம் நாங்கள் இதற்கு முன்னதும் பேசியிருக்கின்றோம். அடுத்ததாக விமானங்கள் தங்களுடைய சேவையை ரத்து செய்ய போகின்ற என்ற விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஜப்பானுக்கு உங்களுக்கு தெரியும், ஜப்பானுக்கு ஹார்முஸ் நீரிணையினூடாக ஜப்பானுக்கு போகின்ற எண்ணெய் 20% எண்ணெய் ஜப்பானுக்கு போகிறது. அவர்களுக்கு இப்பொழுது அது இல்லாத ஒரு நிலைமை இப்பொழுது இருக்கின்றதால் வேறு வழி என்ன என்பதை இப்பொழுது அதை நோக்கி பயணிப்பது போல் தெரிகின்றது. என்ன வேறு வழி என்ன இருக்கின்றது அவர்களுக்கு என்று கூற முடியும்? ஜப்பான் உங்களுக்கு தெரியும் அதிக அளவில் நியூக்ளியர் எனர்ஜியை முதல் வைத்திருந்தது. அதாவது அணு சக்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. பிறகு 2011ஆம் ஆண்டு இந்த ஃபுகுஷிமாவில் இடம்பெற்ற பூமி அதிர்வையை தொடர்ந்து அந்த அணுமின் நிலையம் சேதமடைந்ததால் மிகப்பெரிய ஒரு அனர்த்தமாக ஏற்பட்டது. அந்த அணு நிலையம் பெரிதும் மூடப்பட்டது. இந்த கூலிங் சிஸ்டம் உடைந்ததால் அது வெடிக்கும் தருவண்ணத்தில் சென்றிருந்தது. இதோ ஒரு வகையில் அதை காப்பாற்றி விட்டார்கள். அதிலிருந்து வந்த ரேடியேஷனால் வந்த வாட்டர் அந்த வாட்டர் தான் கூலிங் சிஸ்டத்துக்கு பயன்படுத்துவது. அது கண்டாமினேட் பண்ண, அதாவது இந்த ரேடியோ கதிர்கள் அதில் கலந்து விட்டதால் அதை சேமித்து வைத்திருந்தார்கள். அதை எங்கும் செலுத்த முடியாது. இது கடலில் கலந்ததாக கூட தகவல்கள் வந்தன. ஜப்பான் கடலில் வருகின்ற மீன்களை சாப்பிட வேண்டாம் என்றது கூட பல பிரச்சனைகள் எடுத்திருந்தன. ஆனால் அதைத் தொடர்ந்து ஜப்பான் அந்த அணு மின் நிலையங்களை மூட வழிகிட்டு இருந்தது. ஏனென்றால் ஒரு பூமி அதிர்வால், அதாவது அணுக்குண்டு வேறு வெளியிலிருந்து கொண்டு வந்து போட தேவையில்லை. ஒரு பூமி அதிர்வு வந்தால் உள்ளுக்கே அணுக்குண்டு வெடித்து விடும் என்ற ஒரு பிரச்சனை. இப்போது அவர்கள் இந்த ஈரான் பிரச்சனையால் இப்போது மீண்டும் அணு உலைகளை கட்டுவதற்கும் அணு உலைகளை திறப்பதற்கும் விரும்புவதாக ஜப்பானிய பிரதமர் தெரிவித்திருக்கிறார். ஜப்பான் எரிசக்தியில 30% LNG கேஸின் மூலம் தான் ஜப்பான் எரிசக்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அந்த LNG-யிலும் 10% ஹார்முஸ் நீரிணையினால் தான் செல்வது. இப்போது உங்களுக்கு தெரியும், பல நாடுகள் பிளாக் மார்க்கெட்டில் 2 மடங்கு 3 மடங்கு விலையை கொடுத்து எரிபொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இது ஜப்பான் கண்ட பொருளாதார வீழ்ச்சியாக இருக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த மரியானா மசுகாட்டோ என்றவர் இந்த ஜூசியல் பல்கலைக்கழகத்தோட இணைந்த எக்கனாமிஸ்டாக பணியாற்றுகிறார். அவர் கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால், இந்த எண்ணெய் விலைகளால பாதிக்கப்படுறது சாதாரண மக்களை தவிர அந்த டாப் 1% ஆட்கள் அதை வைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, இந்த ரஷ்யாவில் இடம்பெற்ற ரஷ்யாவின் உக்ரைன் போரின் ஆரம்பத்தில் கூட மக்கள் $120 எண்ணெய் வந்த போது தாங்கள் அதிகளவான நிதியை மக்கள் பெட்ரோல் ஸ்டேஷன்களில் செலவிட்ட போதும் அமெரிக்காவில் இருக்கின்ற எண்ணெய் வியாபாரிகள் $400 பில்லியன் லாபத்தை சம்பாதித்தார்கள் என்றும், அதே போல இந்த இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஹார்முஸ் நெருக்கடியின் எண்ணெய் விலை அதிகரிப்பின் போது கூட பெருமளவான பொதுமக்களும் பெருமளவான ஆசிய நாடுகளும் வறுமைப்பட்ட நாடுகளும் தாங்கள் விலையை செலுத்தி கொண்டிருக்கிற சமயம் அந்த
பணத்தை வந்து 100க்கும் மேற்பட்ட ஒயில் நிறுவனங்கள் உறிஞ்சி எடுத்துக் கொண்டிருப்பதாகவும் 13 மில்லியன் டாலர்களை ஒவ்வொரு மணத்தியாலத்துக்கும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது ஆசியாவின் பொருளாதாரம் வந்து கிட்டத்தட்ட $1 trillion இழப்பை சந்தித்திருக்கின்றது இந்த ஈரான் அமெரிக்க போரின் போது. இதே சமயம் ஐரோப்பாவின் ஏர் டிராபிக் கண்ட்ரோல்ல, அதாவது வான் போக்குவரத்து நிறுவனங்கள் பல இப்போது தங்கள் சேவைகளை மெல்ல மெல்ல குறைத்துக் கொண்டும் மூடிக்கொண்டும் வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏர் பிரான்ஸ் வந்து தனது டிக்கெட்டின் விலைகளை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளைட் டிக்கெட்ல வந்து 3 ஃபியூவல் கோஸ்டாக தான் இருக்கும். அதை அதாவது எரிபொருள் விலை ஏறுவதால் அதை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரம் லுஃப்தான்சா வந்து அமெரிக்கா ஜெர்மன் என்ற ஏர்லைன்ஸ் அது வந்து 27 பிசினஸ் பிளைட்டுகளை கேன்சல் பண்ணியிருப்பதாக கூறியிருக்கிறது. KLM என்றது நெதர்லாந்தின் கேரியர், அது வந்து கிட்டத்தட்ட 160 பிளைட்டுகளை ஆம்ஸ்டர்டாமில் இருந்து செல்லுகின்ற 160 பிளைட்டுகளை இந்த மாதத்தின் இறுதி பகுதியிலிருந்து தாங்கள் ரத்து செய்வதாகவும் அந்த ஃபியூவலை சேமிப்பதற்காக இந்த முயற்சிகளை தாங்கள் எடுப்பதாகவும் கூறியிருக்கிறார். அதாவது கார்முஸ் நீரிணை இப்போதும் இன்னும் திறக்கப்படுமா திறக்க முடியாதா என்ற நிலைமை இல்லை. ஒவ்வொரு நாளும் உலகம் அதற்கான விலையை செலுத்தி கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மணத்தியாலமும் உலகம் விலையை செலுத்துகிறது. ஆனால் மரீனா கூறினது போல ஒவ்வொரு மணத்தியாலமும் இந்த முதலாளிகள் கிட்டத்தட்ட 1% உலக ஜனத்தொகையில் இருக்கிற 1%மானவர்கள் மணத்தியாலத்துக்கு $13 மில்லியன் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். போர் நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது. 2வது சுற்று பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றது. இந்த நிலைமையில் கூட அமெரிக்கா படைக்கலன்களை ஜோர்டானில் கொண்டு வந்து குவிப்பதாகவும், இனி கடந்த வாரம் கூட கூறியிருந்தார்கள், இன்னும் மேலதிக படையினர் அங்கே அந்த பகுதிக்கு வருவதாக கூறியிருக்கிறார்கள். இதே போல் பேராசிரியர் மரண்டி அவர்கள் கூட கூறியிருக்கின்றார், தாக்குதல் எந்த நேரமும் நடக்கலாம் என்று. என்ன நடக்கிறது? போர் நிறுத்தம் இருக்கிறது, பேச்சுவார்த்தைக்கான முயற்சி எடுக்கப்படுகின்றது, எந்த நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்றால் என்ன? எங்கே நிற்கிறோம்? அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போரை ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றது. எப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அதனை தாங்கள் பயன்படுத்தி விட வேண்டும் என்பது இந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. எனவேதான் இப்போது நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் பேட்ரியாட் ரக ஏவுகணைகளை ஜோர்டானில் அதற்கு அளிக்கப்பட்டிருந்தது. ஈரான் தாக்குதலால் அளிக்கப்பட்ட ஏவுகணைகளை இப்போது ஜோர்டானில் கொண்டு வந்து இறக்கி இருக்கிறார்கள். அதே நேரம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த இன்னொரு RC-135W என்ற விமானத்தை மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அந்த விமானம் வந்து எல்லாத்தையும் சக் பண்ணும் என்று சொல்லுவார்கள். அதாவது என்ன சிக்னல் என்றாலும், மிசைல் என்ற ரடார் சிக்னலோ ரேடியோ சிக்னலோ எந்த சிக்னலையும் சக் பண்ணி அந்த இடத்தை எல்லாத்தையும் பிளாக் பண்ணும் என்று சொன்னால், இப்ப வெனிசுலாவில செய்தது போல அந்த சிக்னல்கள் ரேடியோ சிக்னல்கள் ஒன்றும் இயங்காது என்றபடியா மிசைல்ஸ் அல்லதுகள் ஒன்றும் வேலை செய்யாது. ஆனால் ஈரான் அதுக்கு மாற்றீடாகத்தான் வைத்திருக்கிறது. எல்லாம் ஆல்ரெடி ப்ரோக்ராம் என்று சொல்லுவார்கள். அதே சமயம் டியாகோ காசியாவில தான் இருந்துதான் மிகப்பெரிய ஒரு படை எடுப்புக்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. எனவேதான் பேராசிரியர் மராண்டியும் கூறியிருக்கின்றார், தாங்கள் எந்த நேரமும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு தயார்படுத்துவதாகவும் அதை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த அமெரிக்கான தரைப்படையை பொறுத்தவரையில் இப்போது 50,000 படையினர் அங்கு இருக்கின்றார்கள். ஆனால் தரை நடவடிக்கை என்றால் கிட்டத்தட்ட 3.4 மில்லியன் அமெரிக்க படையினர் தேவை. அமெரிக்காவிடம் இருக்கின்ற மொத்த படையினரே 1.3 மில்லியன் தான். எனவேதான் இப்ப எல்லோருக்கும் வீடுகளுக்கு கடிதம் போயிருக்கின்றது, ரிசர்வ் படையினரை வந்து சேரும்படி எல்லாரையும் கட்டாயமாக, நாங்கள் முதலும் பேசியிருந்தோம், டிசம்பர் மாதமே கட்டாயமாக அமெரிக்காவில் ரிசர்வ் படையினரில் இணைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் இருக்கின்றன. அந்த படையெடுப்பு ஆரம்பித்தால் தரைப்படை பல முனைகளால் தான் தரைப்படை நகர வேண்டும், ஒரு முனைகளால் நகர முடியாது. எனவே ஈராக்குள்ளாலும் அந்த நகர்வு இடம்பெறலாம் என்று கூறப்படுகின்றது. எனவேதான் ஈராக்குக்கு இப்போது காட்ஸ் படை என்று சொல்கின்றது ஈரான் மிக முக்கிய சிறப்பு படை. அதன் தளபதியாகத்தான் முன்னாள் சொலாமணி இருந்தார். அவரைத்தான் 2020ஆம் ஆண்டு ட்ரம்ப் படுகொலை செய்திருந்தார் ஈராக்கில் வைத்து.
அந்த படையணியின் புதிய தளபதி வந்து நேற்று ஈராக்குக்கு சென்றிருக்கின்றார். ஈராக்குக்கு சென்று ஈராக்கிற்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த படைத்துறை உடன்பாடுகள் ஒத்துழைப்புகள் தொடர்பாக பேசியதாக கூறப்படுகிறது. இருந்தால் ஈராக் வந்து இந்த பொருளாதார வீழ்ச்சியில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்ற ஈராக்கின் பொருளாதாரம் 90% வந்து இந்த எண்ணெய் ஏற்றுமதியை தான் சார்ந்தது. எண்ணெய் ஏற்றுமதி இப்போது ஒன்றும் இல்லை என்ற வழியால் உடைந்து விடுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. அது ஈரானைத்தான் பெருமளவில் இப்போது நம்பி இருக்கின்றது. வேறு யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலை. எனவே ஈரானுடன் ஒத்துழைக்க வேண்டிய நிலை இருப்பதால் இந்த காட்ஸ் படையின் கட்டளை தளபதி அங்கு போயிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னொரு சிக்கல் இருப்பதாக கூறுகிறார்கள். இனி வரும் 6 மாதத்துக்கு மத்திய கிழக்கில் ஒரு போரை நடத்த முடியாது என்று சொல்லியும், ஏனென்று சொன்னால் காலநிலை மிக அதிக வெப்பமாக மாறும் என்று சொல்லியும், கிட்டத்தட்ட 50 டிகிரி செல்சியஸுக்கு கூட போகும் சில பாலைவனங்களில் என்றும், அவ்வாறான நிலைமை ஏற்பட்டால் அங்கு வந்து மின்சாரம், குடிநீர் இல்லை என்று சொன்னால் பொதுமக்களால் அந்த வளைகுடா நாடுகளில் இருக்க முடியாது. ஏன் அதை கூறுகிறார்கள் என்று சொன்னால், சாதாரண போர் என்றால் வேறு விடயம். இந்த போரில் இப்ப ஒவ்வொரு நாடுகளின் உட்கட்டுமானம் அளிக்கப்படும். இப்ப ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஈரான் வளைகுடா நாடுகளின் உட்கட்டுமானங்களை தாக்கி அளித்தால் மின்சாரங்கள், குடிநீர் இல்லாமல் மக்கள் அந்த நாடுகளை விட்டு இடம்பெயர வேண்டி முற்றாக வெளியேற வேண்டி வரும். எனவே 2027 ஆண்டுதான் ஒரு தடை நடவடிக்கை என்று சொன்னால் 2027 ஆண்டின் முற்பகுதியில் தான் சாத்தியமாகும். இனி வருகின்ற 6 மாதத்துக்கு அது சாத்தியப்படாது என்று கூறுகிறார்கள். ஆனால் இது எவ்வாறு நடைபெற போறதை பொறுத்து தான் பார்க்கணும். இந்த போர் ஆரம்பித்த பொழுதே எல்லோரும் கூறினார்கள் இஸ்ரேல் தொடுத்த போர் என்று கூறினார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் கேட்டால் அதற்கு எப்பொழுதுமே தயாராகத்தான் இருந்து வந்திருக்கின்றது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாலஸ்தீனத்தில் காசாவில் நடந்த சம்பவம் எல்லாம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆனால் டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டில் வாயை திறந்தால் பொய்யும் பிரட்டும். சில வேளைகளில் அவருடைய அந்த பிரெயினும் வாயும் என்கேஜ் பண்ணாது என்று சொல்லுவார்கள். சொல்றதுக்கும் இது சரியான வித்தியாசம் இருக்கும். போர் ஆரம்பித்த உடனேயே அவர் இந்த போர் என்றால் உங்களுக்கு தெரியும், இந்த அவர் பதவிக்கு வரும் பொழுது கூறினார் தான் சமாதானத்தை விரும்புவான். எங்கெங்கெல்லாம் போர் நடக்கிறதோ அந்த போர் எல்லாவற்றையுமே நான் சமாதானத்துக்கு கொண்டு வந்து விடுவேன் என்று. ஆனால் அவருக்கு அந்த பேராசை வந்து விட்டது என்றால் வெனிசுவேலாவில் நடந்த சம்பவம் அவருக்கு பேராசையை கொண்டு வந்து இப்பொழுது பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த போர் ஆரம்பித்த முதலாவது வாரமே அவருக்கு இந்த போருக்குள் போக விரும்பவில்லை என்றதை இப்பொழுது கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், இந்த ஹாக் தீவு தான் பெரிய ஒரு பேசுபொருளாக இருந்தது என்றால் ஹாக் தீவில் இருக்கின்ற எண்ணெய் தான் கூட ஊட்டி கொண்டிருக்கின்றது. அதையும் கூட கைப்பற்றுவதற்கான விருப்பம் அவரிடம் இருக்கவில்லை என்று சொல்லி, இது எங்கே இருந்து வந்தது, எப்பொழுது வந்தது, ஏன் வந்தது? வால் ஸ்ட்ரீட் என்ற ஜேர்னல் வந்து ஒரு அதிர்ச்சியான உள்ளக விவகாரங்கள் என்று சொல்லி ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட பகுதிகள் என்னென்று சொன்னால், ட்ரம்ப் அந்த மத்திய கிழக்கு பொறுத்தவரையில் இரத்தமும் மணலும் என்றுதான் அழைத்து வந்திருந்தார் என்றும், மேலும் அதனுடன் எந்த தொடர்புகளையும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்பதில் அவர் முதலில் இருந்தே உறுதியாக இருந்தவர் என்று சொல்லியும், ஆனால் பின்னர் வந்து இந்த லிண்ட்சே கிரஹாம் மற்றது அவரின் தொடர்ச்சியான அழைப்புகளின் ஆதரவுடன் நெத்தனியாகு வந்து சிச்சுவேஷன் ரூமில் அவருக்கு ஒரு நம்ப வைக்கும் கதையை பிப்ரவரி மாதத்தில் அளித்தார் என்றும், அதன் பிறகு அவர் தனது மனதை மாற்றிக்கொண்டார் என்றும் அந்த கட்டுரை தொடர்கிறது. அது வெனிசுலாவை போல எளிதாக இருக்கும் என்று அவர் நம்ப வைக்கப்பட்டிருந்தார் என்றும், ட்ரம்ப் குண்டுகளின் ஆனால் அதற்கு பிறகு ஈரான் ஏவுகணைகளை கண்டு அவர் பிரமித்து போனார் என்றும், ஒவ்வொரு காலையும் அந்த குண்டு வெடிப்புகளை பார்த்து கொண்டிருந்தார் என்றும், அதனால் அவர் அமெரிக்க பொதுமக்களிடம் இந்த போரை ஏற்றுக்கொள்ள செய்ய பெரிதாக எதுவும் செய்யவில்லை. மேலும் அதற்காக பாராட்டப்படாத போது, அதாவது அவரின் இந்த போர் தொடர்பாக மக்களிடம் ஒரு பாராட்டு இல்லை என்ற போது அதில் அவர் விரக்தி அடைந்து போனதாகவும் கூறப்படுகிறது. போரானது குடியரசுக் கட்சி வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளுகிறது என்பதை நிரூபிக்கும் இடைக்கால தேர்தல் கருத்து கணிப்புகளையும் அவரது சொந்த குழு அவருக்கு காட்டியிருக்கின்றது. அவர் இந்த இராணுவ நடவடிக்கை எவ்வாறு ஒரு பேரழிவாக மாறக்கூடும் என்று உடனடியாகவே விரைவாகவே அவருக்கு போர் தொடங்கிய சில நாட்களிலேயே சிந்திக்க தொடங்கிவிட்டார் என்று கூறப்படுகிறது. இந்த கார்முஸ் நீரிணை பற்றி போருக்கு முன்பு இந்த நீரிணையை மூடுவதற்கு முன்பே ஈரான் சரணடையும் வாய்ப்பு உள்ளது என்று ட்ரம்ப் தனது குழுவினரிடம் கூறியிருந்தார் என்று. ஆனால் எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்து இவ்வளவு விரைவாக நிறுத்தப்படும் என்று
என்று ஈரான் நிரூபித்தது அவரது ஆலோசகர்களை திடுக்கிடச் செய்ததாகவும் கூறியிருக்கிறது. பின்னர் ட்ரம்ப் இந்த நீரிணையை எளிதாக மூடியது கண்டு வியந்திருந்தார் என்றும், ஒரு ட்ரோனை வைத்திருக்கும் ஒருவரால் அதை செய்ய முடியும் என்றும் அவர் பிறகு தனது சகாக்களிடம் தெரிவித்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. மார்ச் மாத இறுதியில் F-15 விமானம் சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு முன்பே பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஒரு வழியை கண்டுபிடிக்குமாறு தனது குழுவினருக்கு அவர் தொடர்ந்து உத்தரவிட்டு கொண்டிருந்ததாகவும், போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு பல வாரங்களுக்கு முன்னே அவரது மனதில் போர் முடிந்து விட்டது என்று, களத்தில் தான் போர் பிறகு முடிந்தது, அவர் என்ற எண்ணத்தில் போர் முடிந்து விட்டது என்று சொல்லி அவர் பொது வழியில் தனக்குத்தானே முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்வதால், திடீரென்று நேர்காணல்களை வழங்குவதால் அவற்றை நிறுத்துமாறு அவர் என்ற உதவியாளர்கள் அவரை கெஞ்சி கேட்டதாகவும், அவர் அதை நிறுத்த ஒப்புக்கொண்டிருந்தார். ஆனால் உடனடியாகவே மீண்டும் செய்தியாளர்களை அழைக்க தொடங்கிவிட்டார். அவர்கிட்ட கவிட் என்று சொல்லி அவர் ஓம் என்று சொல்லுவார். பிறகு செய்தியாளரை கண்டவுடன் தனக்கு விரும்பியபடி கதைத்து விடுவார் என்று சொல்லியும் கூறப்படுகிறது. ட்ரம்பிடம் ஒரு திட்டம் இருக்கிறது என்று நாட்டு மக்களுக்கு உறுதியளிக்க ஏப்ரல் 1 அன்று அவர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை சூசி வாய்ஸின் யோசனையான உரை என்றும், அவர்தான் அதற்கான யோசனையை கொடுத்தது என்று சொல்லியும். ஆனால் ட்ரம்ப் அதை செய்ய விரும்பவில்லை. ஏனெனில் அவரது சொந்த வார்த்தைகளில் சொல்வதானால் அவர் வெற்றியை அறிவிக்க முடியவில்லை. மேலும் அவர் எங்கு செல்கின்றது என்றது, அது இந்த போர் எங்கு செல்கின்றது என்பதும் அவருக்கு தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. நெத்தனியாகு மற்றும் கிரஹாம் ஆகியோரால் போருக்கு தூண்டப்பட்டு சில வாரங்களிலேயே அது ஒரு தவறு என்பதை அவர் உணர்ந்திருந்தார் என்றும், போரின் எஞ்சிய காலத்தை அதிலிருந்து வெளியேறும் வழியை தேடுவதில் அவர் செலவழித்து வந்தார் என்றும், யாரும் தன்னை பாராட்ட முற்படாததால் அவர் விரக்தி அடைந்த ஒரு ஜனாதிபதியாகவே பலம் வந்தார் என்றும் கூறப்படுகின்றது. அந்த போர் ஒரு திடீர் உந்துதலால் ஏற்பட்டது என்றும், வேறு நோக்கங்களை கொண்ட ஒரு நட்பு நாடால் அவருக்கு விற்கப்பட்டிருக்கிறது என்றும், வேண்டாம் என்று சொல்ல முடியாத ஆலோசகர்களால் சாத்தியமாக்கப்பட்டது என்று, அதாவது ட்ரம்பை சுற்றி இருப்பவர்கள் எப்போதும் ஜேஸ் என்று சொல்வது, அதாவது ஆமாசாமிகள் என்று சொல்வார்கள், அப்படி சொல்பவர்களால் அவருக்கு அது சாத்தியமாக்கப்பட்டது என்று சொல்லும். மேலும் பொருளாதாரம் தன்னை நிர்பந்திக்கும் வரை தனது தவறை ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு மிகவும் கர்வம் கொண்ட ஜனாதிபதியாக அவர் தன்னை நிலைநிறுத்தி இருந்தார் என்றும், ஆனால் அதே சமயம் கார்க் தீவை கைப்பற்றுவதை ட்ரம்ப் அடியோடு நிராகரித்தார் என்றும், அமெரிக்க படைகள் எளிதில் அந்த தீவில் இருந்தால் எளிதில் தாக்கப்படக்கூடிய இலக்குகளாக இருக்கும் என்றும் அவர் தனது உதவியாளர்களிடம் தொடர்ந்து தெரிவித்து வந்ததாகவும், அமெரிக்க உயிரிழப்புகளை அதிகரிக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் அவர் முடக்கி வைத்திருந்தார் என்றும், மேலும் தனது விமானிகள் சுட்டு வீழ்த்தப்பட்ட பிறகு ஐரோப்பா எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்ததற்காக அவர் ஐரோப்பாவை தொடர்ந்து கடுமையாக சாடியதாகவும், படைகளும் இல்லை, வரம்பற்ற நிதியுதவியும் இல்லை, பலவீனமான நட்பு நாடுகள் என்பதையெல்லாம் அந்த பொறுமையின்மையின் மையமாக இருந்ததாகவும் அந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியிருக்கிறது. மிகப்பெரிய கட்டுரையை கூறியிருக்கிறது. ஆஃப்டர் ஆல் அவ்வளவு பெரிய மோசமான ஆளிலே போட்டிருக்கிறது. சரி, நிறைவாக அரசவர்களை இப்ப நான் நேற்று அமெரிக்காவில் உள்ள பென்டகனில் சிச்சுவேஷன் ரூம் என்று சொல்வார்கள், அந்த அறையில் ஒரு கூட்டம் நடந்ததாக கூறப்படுகின்றது. அது அந்த முடிவு தொடர்பாக ஏதாவது அறியக்கூடிய என்னத்துக்காக இந்த கூட்டத்தை கூடினார் என்று சுருக்கமாக கூறுங்க. நேற்று இந்த ஈரான் ஹார்மூஸை மீண்டும் மூடிய பிற்பாடு ட்ரம்ப் எதுவும் தெரிவிக்கவில்லை. நான் நினைக்கிறேன் அவர் இந்த உதவியாளர்கள் சொல்லியிருப்பார்கள், இனிமேல் நீங்கள் ஒன்றையும் சொல்லாதீர்கள், ஒன்றையும் பதிவிடாதீர்கள் என்று. ஆனால் உடனடியாகவே பென்டகன் சிச்சுவேஷன் ரூம் என்று சொல்றது இந்த படை நடவடிக்கைகளுக்கு முதல் அல்லது ஏதாவது முடிவெடுக்க முதல், படை நடவடிக்கையை நிறுத்துவதோ ஆரம்பிப்பதோ அல்ல ஏதாவது முடிவெடுக்க முதல் அது கூறுவதற்கு அந்த சிச்சுவேஷன் ரூம் நேற்று பின் மாலை கூடியிருந்தது. அது இந்த முப்படைகளின் பிரதானி ஜெனரல் டான் ஹெயின், மற்றது போர்த்துறை அமைச்சர், போர்த்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸட் உட்பட பல படை அதிகாரிகள் அதில் பங்கு பெற்றிருந்தார்கள். ட்ரம்பும் அதில் பங்கு பெற்றிருந்தார். ஆனால் ட்ரம்ப் அதில் பங்கு பெற்றி விட்டு கோல்ஃப் விளையாட போய்விட்டார் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு அதில் என்ன பேசப்பட்டது என்று போடவில்லை. ஆனால் ஊடகங்கள் அவர்கள் பேசிய பிற்பாடு அவர்கள் அங்கிருந்து வெளியேறி செல்வதையும் படங்களாக போடும். சரி, நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த தகவல்கள் வரும்பொழுது உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, தொடர்ச்சியாக நீங்கள் தகவலை திரட்டி உயிரோடி தமிழ் அன்பர்களுக்கு எடுத்து வருவதற்காக அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோகளே. நன்றி, வணக்கம்.
எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.